என்னதான் நடக்குது? இசை, உங்க வீட்டுக்கு திரும்பி போயிருந்தா எங்க அம்மா அடிச்சு பாத்துட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா உன் புருஷன் வீட்டுக்கு போய் எங்க அம்மா அடிச்சு பாத்துட்டாங்க. நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்னடி? நல்ல மரியாதை, கிட்ட வாரேன். இசை, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லணும். இவங்கள சீரியஸா பேச வேண்டால. என்னடி முக்கியமான விஷயம்? நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். என்ன குழப்பம்னு சொல்லி அதை நான் எப்படி நிவர்த்தி பண்றேன்னு மட்டும் பாரு. அதை உன்னால நிவர்த்தி பண்ண முடியும், அது எனக்கும் தெரியும். ஆனா நான் சொல்ல போற விஷயம் உனக்கு தான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. சத்தியமா சொல்லுதே, நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. அது உன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப அதிர்ச்சியாய் தான் வந்திருக்க. என்னடி? நான் எங்க வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அது உனக்கே தெரியுமில்ல? தெரியும். நாளைக்கு தானே வரேன்னு சொல்லியிருந்தாவ. ஆமா, எங்க அம்மா பார்த்த பார்வைதான். ஒழுங்கு மரியாதையா உன் புருஷனுக்கு ஓடனே எங்க அம்மா அடிச்சு பத்தினா பத்துக்க. கெட்டின வீடுதான் நிறந்துடும். ஒழுங்கு மரியாதையா ஓடின்னு பத்தினா பத்துக்க. சரி, இதுக்கப்புறம் மானரோசம் இருக்கிறவ இங்க வந்து இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்பி வந்து பத்துக்க. கோவத்தோட சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எங்க அம்மா சோறெல்லாம் உருட்டினாவ. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சோறெல்லாம் உருட்டினாவ. சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இது என்னட்டி மானங்கிட்ட ரோசம்? அதான் ரோசத்துல வந்தியே, சாப்பிட மறண்டிதானே. உங்க அக்கா வைக்க குழம்புக்கு எங்க அம்மா வைக்க குழம்பு எவ்வளவோ பரவாயில்ல. அதான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சரி, அதை விடு. நான் ரோசத்துல கிளம்பி வந்துட்டு இருந்தேன் பத்துக்க. இனிமேல பிறந்த வீட்டுக்கு போவே கூடாதுங்கிற ரோசத்துல தெருவழிய வராம அந்த முடுக்கு நம்ம சந்தி மலர் வீடு அந்த தெருவா வந்துகிட்டு இருந்தேன் பத்துக்க. மலர் பிள்ளைய பாத்தியா? இப்ப ரொம்ப முக்கியம் பத்துக்க. மலர் தான் இப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நான் சொல்றத கேட்டியா? சரி சரி, சொல்லு சொல்லு. அது சரி, நீ எப்படி கிணத்துல வந்து உட்கார்ந்திருக்க? பின்னாடி வேற சாமம்மா உட்கார்ந்திருக்காவ. நீ சொல்லுடி. சாமம்மா உட்கார்ந்திருக்காவல? சாமம்மா, இப்போ உனக்கு என்னதான் மட்டி வேணும்? நான் சில காட்சிகளை பார்த்தேன். காட்சிகளை பாத்தியா? ஆமா பத்துக்க. நம்ம ஒத்தடி பாதை இல்ல? ஆமா. அங்குடிட்டு வந்த நீ தரமாமாக்கு போன் அடிச்சு வேண்டியதானே? இல்ல, அவிய முக்கியமா இங்க போயிட்டாவலாம். சரி, பயம் இல்ல, நானே வந்துட்டேன். இல்லையே, நிஜமாவே சாமம்மா இங்கே இருக்காரு? ஆமா, அப்பமே வச்சு இங்க தான் இருக்காவ. சரி, நீ விசிட்டு சொல்லிட்டு. சரி சரி, நான் விசிட்டு சொல்றேன். அப்பதான் குழப்பம் தீரும். நான் எங்க வீட்ல இருந்து வந்து மலர் வீட்டு வழியா வந்து அந்த ஒத்தடி பாதையா வந்துட்டு இருந்தேன் பத்துக்க. சரி, அப்போ கட்டையில போற வரைக்கும் கட்டின வீடு தான் நிரந்தரம். இனிமேல் தாய் வீடு அப்படின்னு போக கூடாது. இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறேன். பாரு, என்னமா அடிச்சு பத்துறாவனே. பத்துங்க பத்துங்க. இனிமே நீங்களே கூப்பிடாம நான் வர மாட்டேன். கெட்டி கொடுத்துட்டா பிறந்த வீடு கூட விருந்து வீடுன்னு நிரூபிச்சிட்டியல்ல. இருங்க. நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கார் வந்துச்சு பாத்துக்க. சரி, என்னடா இந்த கார் புதுசா இருக்கேன்னு அந்த காரையே பாத்துட்டு இருந்தேன். சரி, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னுட்டு நம்ம தோட்டத்துக்கு வர வழியா வந்துகிட்டு இருந்தேன். மழை வேற பெஞ்சு கசகசன்னு கிடந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் ஆகல, காருக்குள்ள இருந்து பார்த்தா எனக்கு அப்படி ஷாக் ஆயிட்டு. பார்த்தா நம்ம கிங்சி மாமா. கிங்சி மாமாவா? ஆமா. மாமா என்ன பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி என்ன பார்க்காம இருந்தா எப்படி இருக்கும் அப்படி பார்த்துட்டு அசால்ட்டா போயிட்டாரு. என்னடி சொல்லுத? ஆமா, என்ன பார்த்தாரு. யாரோ மாதிரி போய்கிட்டு இருந்தாரு. எனக்கு கோவம் தாங்க முடியல. உடனே மாமா ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருந்தேன் மத்துக்க. மாமா யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு நின்ன மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே நின்னாரு. நானும் என்னதான் நடக்குன்னு பாப்போன்னு நின்னுட்டேன் பாத்துக்க. திடீர்னு பார்த்தா ஒரு மனுஷன் கிங்சி மாமா கிட்ட பேசினார் பாத்துக்க. சீக்கிரம் வாழ முடியணும் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு. திடீர்னு பார்த்தா ஏத்தால ஒரு மனுஷன் வந்துகிட்டு இருந்தான். கிங்சி மாமாவை பார்த்த உடனே அப்படி ஒரு ஓட்டத்தை பிடிச்சான் பாத்துக்க. கிங்சி மாமா இல்ல, ஷர்ட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வாளு அப்படி உருவினாரு பாரு. இதுல இரட்டி ஆசையா இருக்குது. அதான் அவங்க தொழில் பெறும் என்ன? அது எனக்கும் தெரியாது. அவங்க அதான் ஈஸியா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுமா? அதனால நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல பாத்துக்க. அப்ப என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? ஆனா மாமா என்ன கண்டுக்காம போனார்ல, அதான் கொஞ்சம் இடிச்சுது. சரின்னுட்டு நான் மறுபடியும் வந்துகிட்டு இருந்தேன் பாத்துக்க. சரி, அப்பதான் எனக்கு ஒரு பேரதிர்ச்சியா காத்துக்கிட்டு இருந்தது. பேரதிர்ச்சியா? ஆமா இசை. அதுல இருந்து ஒரு 2 ஸ்டெப் தான் வந்திருப்பேன்.
அவனை விட்டாடா வச்ச அதெல்லாம் அண்ணன் முடிச்சுட்டாருண்ணே. நம்மளை எதிர்த்தவன் இந்த மண்ணில எவனும் இருக்க கூடாது. டேய் ஆதாத்தெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. சந்தேகம் வந்ததா போட்டுருவா. எதுக்கு ஆதாத்தை போட்டு தேடிக்கிட்டு? அதான் நானும் அன்னைக்கிட்ட சொல்றேன், எதுக்கு ஆதாத்தை தேடிக்கிட்டு சந்தேகமா இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட வேண்டியதானே. இந்த ஊர்ல நம்மள கேட்க எவனாவது இருக்கான்? சரிதான்டா, சந்தேகமா இருக்க எவனா இருந்தாலும் போட்டு போடாம இருப்பனா? அதெல்லாம் போட்டுட்டேன். அதான செம்முலிங்கமாச்ச. எனக்கு இப்ப அதெல்லாம் சந்தேகம் இல்லை. இத்தனை வருஷம் இந்தியாவுக்கு வராதவங்க எதுக்காக இந்தியாவுக்குள்ள இந்த ஊருக்குள்ள வரணும்? அதுதான் எனக்கு இப்ப கேள்வி. எதுக்காக வந்தானுங்க, எதுக்கு வந்தானுங்க, எதை தேடி வந்தானுங்க? காரணம் தெரியாம போட்டு தள்ளி என்ன பிரயோஜனம்? போட நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகுமா? நான் முறைச்சாலே போதும் செத்துருவான். இல்லடா, சந்தேகமா இருக்கிற எவனா இருந்தாலும் போட்டு பாத்துக்கலாம். ஆதாரம் தானே, எடுத்துக்கலாம். சரிங்கண்ணே. அவன் துறை போன காரியம் என்னாச்சு? அண்ணன் முடிச்சிட்டானே. சாரன் போனது என்னாச்சு? அவனும் முடிச்சுட்டான்னு நினைக்கேன். சரிண்ணே, நம்ம கிளம்பலாம். அண்ணே நீங்க கிளம்புங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு. எனக்கும் சின்ன வேலை இருக்கு. சைட்ல முடிச்சுட்டு ஒருத்தனை கணக்கு தீ கொண்டிருக்கு, முடிச்சுட்டு வரேன். ஏதாவது உதவி? யானை பழத்தோட திரும்பி வந்திருக்கேன்டா இந்த ஜானு. பாத்துக்கிறேன், நீ முடிக்கல முடி, நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. ஐயோ இசை, கிங்சி மாமா ஜான் மாமா கிட்ட நின்னுட்டு இருந்தாரு. நான் பார்த்தது தெருவுல. இந்த பையவள தூண்ல இருக்கும், துரும்புல இருக்கும். இதெல்லாம் நம்பி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்க பாரு. நான் சொல்றேன் நம்ப மாட்டல. அதனால திரும்ப நான் வந்தேன், அதே இடத்துக்கு வந்தேன். அது வேற டி-ஷர்ட் போட்ட ஆளு ஏதோ ஒரு காரை நிப்பாட்டிட்டு போனாரே, அந்த கார்ல ஏறி போனாரே, நான் பார்த்தேனே. யாரையாவது போட்டதெல்லாம் போயிருப்பாங்க, அதெல்லாம் தெரியக்கூடாதுங்கக்காக மாத்தி மாத்தி வந்திருக்கலாம். ஒரே நேரத்துல ரெண்டு பேரை பார்த்தா என்னடி உளறிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் கண்ணால பார்த்தது எல்லாம் உண்மை. ஒரு டி-ஷர்ட் போட்டுட்டு வந்தவன் ஒரு ஆளை விரட்டிட்டு போனான்னு சொன்னனே. ஆமா, அவன் விரட்ட மட்டும் தான் செஞ்சான். ஆனா அவனை போட்டது கிங்சி மாமா. அடி லூசே, விரட்டினது கிங்சி மாமா தான் இருக்கும். இல்ல, அவரே ஒயிட் கலர் டி-ஷர்ட் போட்டிருந்தாரு. இவங்க கூட நீங்க ஒயிட் கலர் டி-ஷர்ட் தான் போட்டு போனாங்க. ஆனா கிங்சி மாமா டவுசர் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். விரட்டிட்டு வந்தவரு ஃபேண்ட் போட்டிருந்தாரு. அதான் மட்டி ஆள் அடையாளம் தெரியக்கூடாதுக்காக மாத்தி மாத்தி போட்டிருப்பாங்களா இருக்கும். இசை நான் சொல்றேன் நம்பு. அந்தால விரட்டினாரு. யாரோ ஒருத்தங்க சிகரெட் கொடுத்துட்டு போனாங்க, இவர் விரட்டினாரு. ஆனா இவர் விரட்டதுக்குள்ள கிங்சி மாமா ஏதோ மின்னல் மாதிரி ஒரு செகண்ட் முன்னாடி வந்து நின்னாரு. அப்படியே ஆக்ரோஷமா நின்னாரு. சரி, ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு செகண்ட். சரி சரியா, நான் என்ன கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்லவே கேளு. ஆனா வெட்டிட்டு வந்தாலே திரும்ப அந்த ஆளை தேடி அலைறாரு. இப்போ போட்டது கிங்சி மாமா தானே, பாரு எதுக்கு தேடணும்? அப்ப விரட்டினது ஒரு ஆளு, தேடி வந்தது ஒரு ஆளு. ஆனா போட்டது கிங்சி மாமா. சரி, விரட்டி வந்த ஆளு அப்புறம் தேடி போன ஆளு, அது வேற ஆளா இருக்கலாம். கிங்சி மாமா வேற ஆளா இருக்கலாம். அதானே இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணே. ரெண்டு பேரும் ஒண்ணா? ஆமா, முகம் முறைக்கிறது பாக்குறது எல்லாம் ஒண்ணு போல ஜெராக்ஸ். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆனா கிங்சி மாமா இல்ல, வேற வேறதான். ஆனா ஒண்ணு. நல்ல பாத்தியா? சத்தியமா இசை, என்ன நம்பு இசை. நான் விரட்டிட்டு வந்த ஆளை பார்த்ததே மலர் விட்டு தெருவுல. சரி, ஆனா கிங்சி மாமா போட்டது நம்ம குளத்து பக்கத்துல. திரும்ப விரட்டிட்டு வந்த ஆளு பார்த்ததே நம்ம மலர் விட்டு முன்னாடி. அவன் ஓடி போயிட்டான். நீ போட்டான்னு சொன்ன, போடுறதுக்கு முன்னாடி ஓடிட்டான். அதுக்குள்ள கிங்சி மாமா அங்க பிடிச்சிட்டாரு. நீ எப்படி அங்க போன? ஐயோ, ரொம்ப குழப்பறானே. போனேன். இங்க பாரு, என்ன ரொம்ப குழப்பாத. வாங்கிட்டு வந்து சொல்ல வந்த பாரு. ஏதோ வாங்கிட்டு சொன்ன என் குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்குன்னு வந்தா நான் இன்னைக்கு மண்டை காஞ்சுதான் அலைய போறேன். அது சரி, ஜான் மாமா எப்படி வந்தாரு? நீ இந்த லட்சணத்துல தான் அதையும் பார்த்திருப்ப. ஜான் மாமா அப்பவே நீங்க தானே இருக்காரு. என்ன சொல்லுதா இவா? சரி சரி, நீ வீட்டுக்கு போ. சரி, அங்க பார்த்து ஒரு ஆளு, இங்க ஒரு ஆளு பார்த்தா. இல்ல இல்ல, ரெண்டுமே கிங்சி மாமான்னு நினைப்பா. நான் உன்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் அழிச்சிரு, மறந்துரு. நான் எதையும் பார்க்கல, நான் எதையும் உன்கிட்ட சொல்லல. நீ ஏதாவது போய் கிங்சி மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, சரியா? சரி. இவன் சொன்ன மாதிரி எனக்கும் நடந்திருக்க. இது கிங்சி என்கிட்ட லவ் சொல்லதுக்கு முன்னாடி இது நடந்திருக்க. ஆனா அப்ப எனக்கு புரியல. அப்போ அன்னைக்கு பார்த்ததும் என்ன, இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணுமே. அன்னைக்கு என்ன நடந்தது? என்னமா நடந்துச்ச? அன்னைக்கு நான் இதே மாதிரி புலம்புனல, அன்னைக்கு எனக்கு இதே சந்தேகம் வந்ததுல. அன்னைக்கு என்ன நடந்தது? தங்க அண்ணா
அண்ணாச்சி பப்ஸுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. தங்க அண்ணாச்சி பப்ஸ் தங்க அண்ணாச்சி பப்ஸ் தான். அப்பா என்ன மனம் வருது பத்தியாட்டி. அது பப்ஸ் மனம்லாம் வரதான் செய்யும், ஆனா என்ன துட்டுதான் இல்ல. எப்படி ரேச்சல் இங்க பாரு, என்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்ல. அவதான் பணக்கார பிச்சைக்காரின்னு தெரியுமா, எப்படின்னு அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் பணக்காரியா பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். எங்க அப்பா மாதிரி இருந்தா உனக்கு தெரியும். எங்க அப்பா சிக்கனக்காரரு. சிக்கனக்காரர் இல்ல, கஞ்சக்காரரு. குளிச்சி இங்க பாரு, நான் குளிச்சுட்டேன். ஆனா என்கிட்ட இருந்துச்சுக்கு என்னத்துக்கு வாங்கியிருப்பேன். சரி 20 ரூபா இருக்கு. அட பாதவத்தி, அவ அப்பமே வச்சு பப்ஸ் பப்ஸ் பப்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு 5 ரூபா நீட்டி இருக்கலாம்லாட்டி. நாளைக்கு பஸ்ஸுக்கவுமே நினைச்சேன். ஆமா, தினமும் நம்ம டிக்கெட் எடுத்துனா போய்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டோம்னா ஓ ஃபைன் கட்டலாம்னு எடுத்து வச்சிருக்க. ஓ வாய கழுவி இருக்கதா அப்பப்ப செவலிக்கு பார்க்கணும் மட்டி. நாளைக்கு வச்சா அது புசுன்னா போவோம். தந்து தொலைக்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும் மட்டி. பத்தியா வச்சுக்கிட்டே இப்படி தரமாட்டுக்கா பத்தியா? பாரு ஏட்டி, எங்க அம்மா வெறும் பருப்பு குழம்பு தான் மட்டும் வச்சிருப்பாங்க. எங்க அப்பாக்கு மட்டும் கொஞ்சம் போல கருவாடை சுட்டு வச்சிருவேன். அந்த கருவாடை எனக்கு கொஞ்சமா தரவலாங்கும் தரமாட்டுக்காவ. எப்படா வெறிஞ்சோர வச்சு திங்க நினைச்சேன். நல்ல நேரம் இன்னைக்கு பப்ஸ் வாங்க போறோம். அப்பா என்ன மனம் உனக்கு பத்தியாட்டி. அது என்னட்டி உனக்கு பப்ஸ்னா இப்படி பிடிக்குது? அது பப்ஸ் தாகம். பப்ஸ் பப்ஸ் எனக்கு 3 நேரம் பப்ஸை கொடுத்தாலே நான் சாப்பிடுவேன். அப்பா சரியில்லை போலுக்கே. போக்கி போக்கி உனக்கு அந்த பிள்ளைகிட்ட வம்பு இழுக்காம இருக்க முடியாதோ? போடா, அவகிட்ட வம்பு இழுக்கலன்னு எனக்கு பொழுதே போவாது. அத்தான் கொண்டு கொடுக்கறது ரேச்சல் கேட்டனா இந்த சித்திரபுத்திரனா அப்பன்னைக்கு இசை பாடு திண்டட்டனா. என்ன காலேஜ்ல முடிஞ்சதா? காலேஜ் முடிஞ்சதே, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். சரி பாத்து போங்க. அம்மா வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க. குரூப் ஸ்டடிலாம் உண்டா எப்படி? ஆமா, நாங்க 3 பேரும் ஒண்ணா தான் படிப்போம். டேட் கண்டிப்பா போணும்ல? நான் வர மாட்டேன். தூக்கிட்டு வந்துறேன். போறீ வாரேன்னு சொல்லு. அப்புறம் அம்மா வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டாங்க. சுத்தம் அதுக்கு என்ன, கடையில தேவையானதை எடுத்துக்க சொல்லு. சரி. அப்புறம் டிவி தேவையானதெல்லாம் எடுத்துக்க சொல்லு. சரி. இருக்க இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பாங்க, அந்த கதையா இருக்குது. வீட்டை திரும்ப சொல்லுடா, அப்பதான் யாரை நான் பார்க்க முடியும். இது வேறயா? அப்புறம் அது என்னதுமா? எது திரும்பணும் அவ்வளவுதானே. இச்சுதோ இச்சுதோ சாயங்காலமா நல்லா கொடுக்கறேன். கண்டிப்பா வந்துடும். நான் வரேன். போதும் தூக்கிட்டு வந்துடும். பார்த்துக்க, அங்க வச்சு நல்லா கொடுக்க. அட்டா அத்தனுக்கு பாய் சொல்லுமா. அந்த மரத்துல கேட்கும் நினைக்க. ஆயே முன்னாடி கொண்டுக்கைய கொண்டு விட்டுருந்தேன். போதும்டா, வாடா போவோம். முழிய போரு. அட்டா அத்தான் போயிட்டு வரட்டா. கிச்சடி எத்தனை இச்சுதா இவ இன்னும் ஓகே சொல்ல, அதுக்கே இத்தனை இச்சு கொடுக்க. தப்ப மாட்டேன் இந்த செம்புலிங்கத்துக்கா. பாயும் புலிடி பாஞ்சிருவேன். நான் ரொம்ப நல்ல பையன், இப்ப பாய மாட்டேன். அப்புறம் போதுண்டா பாவு வா. நீயும் பொறுக்கி பொறுக்கினாங்க. அவன் எக்கச்சக்கமா கொடுத்துட்டு போயிருப்பான் போலுக்க. 2 அடி குடி தண்ணி புதைச்சிடாம பாத்துக்க. நானே கடுப்பா இருக்கேன். இன்னைக்கு அவனை உண்டில நாக்கான பால். என்னாச்சுது? நீ துட்டுதா? நான் பப்ஸ் வாங்க போனேன். இங்க நில்லு, அவனை உண்டில நாக்கிட்டு வரேன். எங்க போயிட்டு உண்டில நாக்க போற? இங்க தானே போயிருக்கான். அங்கதான் அவன் கடை இருக்குது, அங்க வச்சு அவனை உண்டில நாக்கிட்டு வரேன். வேண்டா சொன்னாக்காலே அவன் ஒரு சித்திரபுத்திரன், ஆளையில நச்சுன்னு கொடுத்து விடுவான்னு சொன்னா கேளு. அவனை பத்தி தெரிஞ்சு அவன்கிட்ட பேச போவாத சொல்லிவிட்டேன். நான் வீரசூரி, என்கிட்ட நடக்காது. இப்படிதான் நீ பலமுறை அவன்கிட்ட வாங்கியிருக்க, சொன்னா கேளு.
நான் எப்ப முடி வாங்குனேன்? இல்ல அவன் பிளேன் கிஸ் கொடுத்தா என்ன? இல்ல சொன்னேன் எல்லா கணக்கு ஒண்ணுதானே. ரெண்டடி இதுக்குள்ள சேர்த்து வச்சு கொடுத்துட்டு வர. நீ கொடுத்துட்டு வர போறியா? அவனை மானக்கடி வத்திட்டு வர போறேன். இது நினைச்சுக்க அடிச்சு கொன்னுட்டு வரேன். போத்துக்கிட்டே நான் எவ்வளவு பெரிய வீரன்னு உனக்கு தெரியும். அத அவங்கிட்ட காட்டிட்டு வரேன். எக்கு தப்பா ஏதாவது ஆயிரமே சொல்லி புட்டே. அவன் ஒரு சித்திர புத்திரே. மறுபடியும் சொல்றேன் அவன் ஒரு சித்திர புத்திரே. சொன்னா கேளு. அவன் கையுங்காது சும்மாவே இருக்காது. போக்கமாடி பாக்குமா நீ இன்னைக்கு கண்ணால பார்த்தே ஆகணும். ரேச்சல் நீ இங்கே நில்லு. நான் 2 மினிட்ஸ்ல வரேன். ரெண்டடி வாட்டி. இல்ல இதையும் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற அளவுக்கு எனக்கு மனசுல தைரியம் பத்தாது. ஒழுங்கு வந்து சொல்லிட்டேன். வாமிதி யாரால மாத்த முடியும்? இன்னைக்கு நீ நச்சு நச்சுன்னு வாங்கன்னு இருந்திருக்கு. அதிர்ஷ்டக்காரி தான் மட்டி. அவன் உஸ்பெத்தி வாங்கிடுவிய. ரெண்டடி அடிக்காதடி. அவன் பிளேன் கிஸ் கொடுத்தது உனக்கு பத்தல. இல்ல நீ கண்ணால பார்த்ததாண்டி நம்புவ. இல்ல அந்த சித்திரபத்தின பத்தி எனக்கு தெரியும். அது கண்ணால தான் பார்த்துன்னு அப்படிலாம் இல்ல. அதான் பார்த்துட்டேனே. அத்தி வீரப்புல போற கல்லுக்குள்ள கொண்டு எரிஞ்சிருவாள. இவ குறுக்கு வழி அதானே. என்னமோ நினைக்க ஒளிஞ்சு நின்னு கல் எரிஞ்சிட்டு வர போறா. அதான் நடக்க போகுது. அத்தி கல் எரிஞ்சு அவன் விட மாட்டானே. நான் இங்க நிக்கட்டுமா? நீ அங்கதான் மட்டும் நிக்கணும். மறுபடியும் சொல்றேன் அந்த சித்திர புத்தங்கிட்ட வம்பிலு கதை சொல்லிவிட்டேன். வாராட்டி வாரா. இவ்வளவு சீக்கிரம் எப்படி வர முடியும்? நம்ம தான் ஒரு தெருவழி வந்துட்டோமே. அவன் வீட்டுல சீக்கிரம் வர முடியும். அந்த குரங்கன வருது பாரு. ஆமா இந்த குரங்கு பையலுக்கு என்ன புது அவதாரம்? சட்டை பிடிச்சவல்ல அதான் கெட்டப்ப மாத்திட்டு வந்திருக்கான். கெட்டப்ப மாத்தலானா இந்த கெட்டப்புல இவன் போட மாட்டானே. அவனுக்கு இது சூட்ட ஆகாத. அவன் தான் ரவுடி பையலாச்சே. இப்ப பாரு அமைதியில நிக்க மாட்டானே. இதுக்குள்ள 100 காலம் கொடுத்திருப்பானே குரங்கு. ஹலோ ஹலோ என் மங்கி ஒன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குரங்கு பையில பொறுக்கி பையில கொஞ்சமாவது அறிவு இருக்கல. இப்ப பயமா இருக்கல உனக்கு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இசை நான் ஒரு ஆள் இல்ல 2 ஆளு. எனக்குள்ள இன்னொரு ஆத்மா தூங்கிக்கிட்டு இருக்கே. தட்டி எழுப்பிடாத. அவ்வளவுதான் கண்ணா பின்னானு காணாம போயிருவேன். அத்தி இம்புட்டு பேசாத இசை. சும்மா தாறுமாறா கண்ணா பின்னானு டைலாக் எல்லாம் பேசுதால. எப்படி பார்த்தல? எப்படி பயந்து நிக்காம பார்த்தல? அத்தி ஆமாட்டி. நான் இந்த ஊர் தாடா. என்ன பார்த்தா இந்த ஊரே பயப்படும். நீ என்னன்னா எனக்கு பிளேன் கிஸ் ஒரு நாளைக்கு 100 கணம் கொடுத்துட்டு போற. எட்டி அது கணக்குல வராதடி. அவன் இஷ்டத்துக்கு தாறுமாறாட்டி கொடுத்துட்டு போறான். இஷ்டத்துக்கு தாறுமாறா சுத்தி மத்தி யார் இருக்கான்னு பாக்குறதே கிடையாது. ஓ இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனை. இல்ல சுத்தி மத்தி ஆள் இருக்கனால தான் நீ கூச்சப்பட்டிருக்க. அவ கிடக்கா 2 அடி. இனிமேல் என்கிட்ட வாளாட்டின எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஆத்மாவை தட்டி எழுப்பிவேன். போல மொட்டை நறுக்குவேன். குரங்கு பயல. இத கடைசி எச்சரிக்கை. இதுக்கு மேல என்கிட்ட வாளாட்டின அதுக்கு அப்புறம் நான் இருக்கு. குரங்கு கிச்சிரியா உன் குறவளை கட்டிச்சு துப்புனா தெரியும். அத்தி கண்ணா பின்னாடி திட்டுதாலே. ஆனா அந்த பையன் அமைதியா இருக்க மாட்டானே. இன்னத்துக்கு கொடுத்துருப்பானே. ஹாய் இனிமேல் என்ன பார்த்தா பயப்படணும். ஓகே இல்ல எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஆத்மாவை தட்டி எழுப்பிடுவேன். அப்படி இவளுக்குள்ள என்ன ஆத்மா தூங்கிக்கிட்டு இருக்கு சொல்ல முடியாதுமா. இவனை நம்ப முடியாது. புரியுதா? என்ன பயத்துல வார்த்தை வர மாட்டேங்குதா? இப்போ இந்த சண்டிதத்துல பண்ணு பாப்பா. இனிமேலே கொட்டிச்சிருவ. அத்தாங்கிட்ட வாமா. அத்தான கொஞ்சமா. அத்தான் கூட பைக்ல முன்னாடி ஏறிக்கமா. அத்தான் ஞாபகம் வந்ததாமான்னு நொத்தான்னு சொன்ன. அந்த பயம் இருக்கட்டும். உன்னை இனிமேல் இந்த தச பக்கம் நான் பார்க்க கூடாது. அந்த பயம் இருக்கட்டும். பாத்தி அடிச்சவா எப்படி பைத்த அலறி அடிச்சிட்டு போறானே. என்ன நடுறதுல நின்னுட்டு இருக்க? போ அந்த சைடு போ. இனிமேல் ரோட்டை போத்த தொலைச்சு வந்துச்சு.
போ ஓரமா போ. ஆட்டோ பிடிச்சு தரேன் வீட்டுக்கு போறியா? ஏய் கிச்சலி ஒன்னதான் கேட்கேன். ஆட்டோ பிடிச்சு தரேன் போறியா? வீட்டு இந்த ஆட்டோ பிடிச்சு அனுப்பி விடு. வாங்கம்மா ஆட்டோ பிடிச்சு விட்டேன் வீட்டுக்கு போங்க. இங்க என்ன நடக்குது? இந்த ஏமாத்து வேலைலாம் ஒண்ணும் வேண்டாண்ணா. ஆட்டோ ஏ இங்க வா. ஒண்ணும் வேணாம். நீனும் அதிர்ச்சியா தான் இருக்கியோ? கண்ணா பின்னா அதிர்ச்சியா இருக்க மாட்டி. நான் எவ்வளவு அழகா திட்டுனேன் பத்தியா? ஆனா எல்லாம் வீணா போச்சுங்க. நான் நல்லதா திட்டுனேன், அவன் பயந்துட்டான். பயந்தவன் எப்படி பாயும் போலியா வந்தான் அதானே? என்னாச்சு இந்த பிள்ளைகளுக்கு? ஆனா இன்னைக்கு பார்த்து நான் நல்லா திட்டுனேன் பத்தியா? ஆமா டீசே. சரி வா நம்ம அண்ணாச்சி கல்ல போய் நெல்லிக்காய் வாங்கி தின்னுட்டு போவோம். இசை நீ அழுதியோ? அவ அழல, அவளுக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஆத்மா தான் அழுது. போட்டி நான் திட்டினதெல்லாம் வீணா போச்சுது. தாத்தா நெல்லிக்காய் எவ்வளவு? 5 ரூபாய்க்கு 3மா? அத்தாடி 5 ரூபாய்க்கு 3. எட்டி வாங்கிட்டு லட்டி இருக்குது. பணக்கார பிச்சைக்காரி நிக்க அவகிட்டே கேளு. என்கிட்ட உத்தரவா இல்ல. இசை என்கிட்ட இல்ல இசை. ஆனா எனக்கு நெல்லிக்காய் திங்கணும் போல இருக்குதா? தாத்தா 1 ரூபாய்க்கு 3 நெல்லிக்காய் கிடைக்குமா? அத்தி வந்துட்டானே. அது என்ன நெல்லிக்காய் சீக்கிரம் நீங்க ஆசைப்படுற? நெல்லிக்காய் திங்க ரொம்ப ஆசையா இருக்கும். சாப்பிட்டா போச்சுதே. இல்ல சொன்ன குரங்கு நான் இப்பதானே அவளை திட்டுனேன். திட்டுனாங்க. ஆமாமா நானே இவனால சோகமா உட்காந்து அழுதுட்டு தானே வரேன். அப்பாடா நான் திட்டுனது வீணாகலப்பா. நிஜமா இந்த குரங்கு அழுதுச்சுதே. என்ன அழுக தெரியுமா? கண்ணோ பின்னால அழுது. என் கிச்சடி என்ன திட்டாலே கடிச்சு திக்கணும் போல இருக்கு. இல்ல கண்ணா பின்னா போல இருக்கும். ரேச்சல் இருக்கா? அதுக்கு என்ன போய கொஞ்சம் குறைக்கணும். அதெல்லாம் குறைக்க முடியாது. நானே கொஞ்ச நேரம் உன்னை பார்க்க. சரி நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படிலாம் அத்தங்கிட்ட சொல்லக்கூடாது. அத்தான் மாங்காய் திங்க வைக்காம விட மாட்டேன். தாத்தா மாங்காய் நெல்லிக்காயெல்லாம் கொடுங்க. எவ்வளவு வேணாலும் கொடுங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். கிச்சடின்னு சொன்னா கொல்லுவேன். குரங்கு குரங்கு பொறுக்கி பொறுக்கி பக்கத்துல நிக்க தூக்கி வச்சு கொடுத்து விட மாட்டேங்க. கிச்சடி நான் திட்ட முதல்ல அமைதியில நின்னு என்ன உளறிக்கிட்டு இருக்கா? ஆமா பிடிச்சவா நெஞ்சில நிறைஞ்சிருக்கவா திட்டுனா அப்படின்னு ரசிக்கதான் முடியும். அதுக்காக என்ன கட்டி பிடிச்சா அழ முடியும்? இல்ல சொல்லு. நான் கட்டி பிடிச்சா அழணும்னா எவ்வளவு நேரம் நானும் அழுவேன். மணிக்கணக்கில் 4 கணக்கில் வருஷ கணக்கில் அழுவேனே. அப்படி கட்டி அடிச்சு உட்காந்து உட்காந்து வந்துக்கிட்டே படுத்து அழுதுகிட்டே இருப்பேன் தெரியுமா? பொறுக்கி போச்சி குரங்கு. கேச்சலி ஆமா அங்க கோட் சூட்லாம் போட்ட மாதிரி இருந்தது. டையெல்லாம் கட்டிட்டு வந்தது. இவன் என்ன அப்பமேச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா உன்னை அப்படி கவர்ந்துடலான்னு பார்த்தேன். அதான் ரவுடி பேர் உனக்கு பிடிக்கல. அதான் சரி கிட்டப்ப மாத்தி பாக்கலாம்னு நினைச்சேன். பொறுக்கிக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொறுக்கிதான். அதான் மூஞ்சில எழுதிருக்க பொறுக்கி 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 குரங்கு. ஏல நான் இவ்வளவு திட்டுதேனே உனக்கு கொஞ்சமாவது ரோசம் வருதால? என்னது அத்தான புஸ்கு புஸ்குன்னு இப்படி மரியாதை இல்லாம திட்டிட்டு இருக்கா? வேண்டாம் அத்தா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னு பாத்துக்க. நான் அப்படித்தான் திட்டுவேன். குரங்கு பொறுக்கி நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஓ நான் பயந்து நினைச்சிலோ? நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். நான் எதுக்கு பயப்படணும்? குரங்கு பக்கிச்சு கொடுத்துறட்டா. மங்கி மங்கி பொறுக்கி 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 நான் உன்னை அடிச்சுவேன் பாரு. அத்தான்னு சொல்லி இறக்கி விடுதேன். இல்லைன்னா கொடுத்து விடுவேன் பாத்துக்க. ஒழுங்கா அத்தான்னு சொல்லு. இல்லைன்னா இறக்கி கூட விட மாட்டேன். அப்படியே தூக்கிட்டு போயிருவேன் பாத்துக்க. எவனும் கேட்க முடியாது. கொடுத்துருவேன்.